மூன்றாவது பொருளாதார நாடாக உருவெடுக்கும் இந்தியா. அடிபணியாத மோடி அரசு இழப்பை தேடிச் சென்ற அமெரிக்கா. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள அதிக வரி என்பது பொருளாதாரம் தடையாக ஒரு தரப்பு பேசி வந்தாலும் இது உண்மையிலேயே பொருளாதாரத்தில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்க செய்துள்ளதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்தியாவை அந்நியப்படுத்த வேண்டும் என முடிவு செய்து அமெரிக்கா மிகப்பெரிய தவறை இழைத்துவிட்டது என்கிறார்கள் உலக பொருளாதார நிபுணர்கள். அமெரிக்கா இந்தியா மீது விதித்துள்ள அதிக வரி வளர்ந்து வரும் வல்லரசு நாடாக இந்தியா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இதை இந்தியா பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இந்தியாவின் பொருளாதாரம் என்பது ஏற்கனவே G20 நாடுகளை விட அதிகமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 2028 இந்தியா மூன்றாவது பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என IMF தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பால் இந்தியாவின் எழுச்சியை தடை செய்ய முடியாது. இது இந்தியா மீது அமெரிக்காவுக்கு இருக்கும் அச்சத்தை தான் வெளிப்படுத்துகிறது. 1947 முதல் இந்தியா அணிசேராமை கொள்கையாக எந்த நாட்டின் அனுசரணையும் விரும்பவில்லை. தனித்துவமாகவே முடிவுகளை எடுக்கும் வகையில் எந்த நாட்டிற்கும் தலைவணங்கி செயல்பட்டது இல்லை இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தற்போதைய நிலைப்பாட்டை ஜப்பான் வலுவாக ஆதரித்து வருகிறது. ரஷ்யாவுடனான இந்தியாவின் பொருளாதார தொடர்பு இரு நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் அமெரிக்கா நினைத்தது போன்று இந்தியா தனிமைப்படுத்தப்படவில்லை. ஆசிய நாடுகளின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக பறைசாற்றுகிறது இந்தியா. தற்பொழுது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை ஆதரிக்கும் அமெரிக்காவின் கொள்கை முட்டாள்தனமானது என்கின்ற விமர்சனம் அமெரிக்கர்கள் மத்தியிலே எழுந்துள்ளது. உலக நாடுகள் இந்தியாவை பொருளாதார சுழற்சி மையமாக பார்த்து வரும் நிலையில் ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்கா போன்ற இந்தியாவின் நட்பு நாடுகள் அனைத்தும் இந்தியாவின் பொறுப்புணர்வை புரிந்து கொண்டு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அமெரிக்கா இந்தியா மீது வைத்துள்ள அதிக வரியின் காரணமாக இந்தியாவை உலக நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்தி விடலாம் என்கிற அமெரிக்காவின் திட்டம் தோல்வியை தழுவியது மட்டுமல்லாமல் இந்தியாவின் ராஜதந்திர உலக வர்த்தகம், இந்தியாவின் நட்பு நாடுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த 11 வருடங்களாக பிரதமர் மோடி அரசின் இந்தியாவின் உள்கட்டமைப்பான புதிய சாலை, விமான நிலையங்கள், துறைமுகம், நிலையான இந்தியாவின் நாணய மதிப்பு போன்றவை அமெரிக்கா போன்ற எந்தவொரு வல்லரசு நாடும் இனி இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பதை இந்தியாவின் உள்கட்டமைப்பு உணர்த்துகிறது. மேலும் பாகிஸ்தானின் உறுதியற்ற தன்மை, அந்த நாடு எதிர்கொண்டு வரும் கடன் நெருக்கடிகள், அந்த நாட்டில் நிலவும் பயங்கரவாதம் மற்றும் சீனாவை சார்ந்திருக்கும் பொருளாதாரம் ஆகியவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் நடவடிக்கை இது அமெரிக்காவை இழப்பை தேடிச் சென்று பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பிரதமர் மோடியின் அரசாங்கம் அடிபணியாது என்பதை தற்பொழுது நிரூபித்து இந்தியாவை தலைநிமிர செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.